இதன் வழியாக 3 வித அன்பை பதிவு செய்கிறார். ஆகவே நிலைவாழ்வு நமக்கு வெகு அருகில் என்ற எண்ணங்களை தாங்கியவர்களாய் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் இத்திருப்பலியில் பங்கெடுப்போம்.
திருப்பலி கருத்துக்களை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். இந்த பொது கருத்தோடு இணைத்து நம்முடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்தையும் கொண்டு வருவோம். இன்றைய நாளில் தங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடி சிறப்பிக்கக்கூடிய நபர்களுக்காக வேண்டும். ஷீபா குட்டி, அம்ப்ரோசியா தேவதாஸ் on his 96th birthday, மிராக்லின் ஸ்டெஃபி 8th year birthday, மெர்லின் டோனா ராயன் தங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடுகின்ற அத்தனை பேரும் நம் அன்போடு வாழ்த்தும் கடவுளை ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியானது நன்றி எதிராக ஒப்புக் கொடுக்கக்கூடிய எம்ஏ ரஞ்சன் குடும்பத்தினர், தேவி எலிசபெத் குடும்பத்தினர், சுரேஷ் ஸ்டாரிஸ்ட், ராஜா இளங்கோ ஆகியோருடைய நன்றிகளை இறைவனேற்று ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். மேலும் திருப்பலி ரோஸ்மேரி பிரியாங்கா ஃபார் சேஃப் டெலிவரி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுகப்பிரசவத்திற்காக வேண்டுவோம். மேலும் இந்த திருப்பலியானது ஆண்மை இளைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்க நம்மை அழைக்கிறார்கள். குறிப்பாக ஜெய்சி பெர்த்தலின், சிஎஃப் சாந்தகுமார், லூது மேரி என்கின்ற கஸ்தூரி, இருதய சுவாமி, விக்டோரியா மேரி, செபாஸ்தியன், ஸ்டெல்லா துரைராஜ், ஜோதி இருதயதாசன், பெர்னாண்டோ, லோரத் பெர்னாண்டோ, பயஸ் ஆண்டனி பிள்ளை, எவரித் அம்மாள், ஹென்ரி ராயன், த்ரேஸ் அம்மாள், மர்கரெட் அம்மாள், ஜெர்மனி, அலெக்சாண்டர் ஃபார் ராபின்சன், மேலும் பிரான்சிஸ், தனபால், அருணா பெர்னதத் மேரி, 40வது நாள் டேவிட், ஃபர்காட்டன் சோல்ஸ் ஆஃப் த பிரேஸ், கனகராஜ், ரமணி, ஹெலன் மேரி, சேவியர் அம்மாள், ரிச்சர்ட், பிரான்சிஸ் சேவியர் ஆகியோருடைய ஆண்மலைப்பாட்சிக்காகவும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்து நாம் வேண்டுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, மாதத்தினுடைய 13ஆம் தேதி பாத்திமா அன்னையை நினைவு கூர்கின்ற நாள். பாத்திமா அன்னையுடைய பங்கு மக்கள் பாத்திமா அன்னையினுடைய போர்வையில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இன்றைய நாளுடைய சிறப்பு கருத்து தொழில் முன்னேற்றத்திற்காக நாம் செய்கின்ற தொழிலெல்லாம் அன்னை நிறைவாக ஆசீர்வதிக்க அருளாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் கடவுள் வழங்க கடந்த வாரம் முழுவதும் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் புலந்திருக்கின்றதனால் புதிய வாரத்தை இறைவன் ஆசீர்வதிக்கும். நாம் ஜெபிப்போம், கரங்கள் குவிப்போம். அமைதியாக ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தை நம் உள்ளத்தில் நாம் கேட்போம். கடவுளுக்கு உகந்த விதத்தில் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களுக்காகவும் குற்றம் குறைகளுக்காகவும் மனமருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்மை எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஜெபிப்போமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, தவறே நடப்போ நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கும் அது உண்மையின் ஒளியை காட்டுகின்றேன். கிறிஸ்துவ நம்பிக்கை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இஸ்ரேல் மக்களோடு 40 ஆண்டு காலம் வழி நடந்த மோசே மோவா பள்ளத்தாக்கில் புதிய இஸ்ரேல் தலைமுறைக்கு யாவே இறைவன் தந்த திருச்சட்டங்களை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அன்பு கூறுவாயாக என்று முதல் கட்டளை அவர்களுக்கு மேற்கோள் காட்டி, மோசே, கட்டளை என்பது உமக்கு மிக அருகில் உன் வாயில் உன் இதயத்தில் இருக்கிறது என்பதை கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமெடுப்போம். முதல் வாசகம். நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறை வார்த்தைகள் 10-14 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடி. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு. ஏனெனில் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த கட்டளை உனக்கு புரியாதது இல்லை, உன்னிடம் இருந்து வெகு தொலையிலும் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் விண்ணகத்துக்கு போய் அதை கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது விண்ணில் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் கடல் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது கடல்களுக்கு அப்பால் இல்லை. ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. 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 ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். ஆண்டவரே, எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளை நாடி
இரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும். எளியேன் சிறுமைப்பட்டவன், காயமுற்றவன், கடவுளின் நீரருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக. கடவுளின் பேரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன். கடவுளை தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுள் சீயோனுக்கு மீட்பளிப்பார். யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார். ஆண்டவருடைய அடியாரின் மரபினர் அதை தம் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். அவரது பெயர் மீது அன்பு கூர்வோர் அதில் குடியிருப்பர். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் கிறிஸ்து தொடக்கமில்லாதவர், படைப்பனைத்தையும் முந்தியவர் என்றும் சொல்லும் பவுல் தொடர்ந்து கிறிஸ்துவே திருச்சபையின் தலை என்கிறார். ஆக தூரமாக இருந்த ஒருவர் இன்று திருச்சபை என்னும் உடலின் தலையாக இருக்கும் அளவிற்கு நெருக்கமாக வந்துள்ளார். கிறிஸ்துவில் நடந்தேறிய இந்த நெருக்கத்தை ஒப்புருவாதல் என்ற இறையியல் கருத்துக்கள் வழியாக முன்வைக்கிறார் என்ற பவுல் கூறும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமெடுக்கும். இரண்டாம் வாசகம். அனைத்தும் அவர் வழியாக அவருக்காக படைக்கப்பட்டன. திருத்தூதர் பவுல் கொலைசேர்க்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 15-20 முடிய. இயேசு கற்புலனாகாத கடவுளது சாயல், படைப்பு அனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை, கற்புலனாகுபவை கற்புலன் ஆகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டன. அனைத்தும் அவர் வழியாக அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்திற்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெற்று இருக்கின்றன. திருச்சபையாகிய உடலுக்கும் தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றுள் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர் தெழுவோருள் அவர் தலைப்பேறு ஆனார். தம் முழு நிறைவும் அருளும் குடிக்கொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்க கடவுள் திருவுளம் கொண்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள்
உம்மிடம்தானே உள்ளன. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதின செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 25 37 முடிய. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு மனதோடு உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதி உள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்து இருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்பொழுது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரித்து கொண்டு அவரை அடித்து குற்றூராய் விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகிச் சென்றார். அவ்வாறு லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெய் வார்த்து அவற்றை கட்டி தம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தையும் எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்து இருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு அந்த திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசுவும், நீரும் அப்படியே செய்யும் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு நாள் மீண்டும் மீண்டுமாக நம்முடைய ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது அது என்னவோ ஒரு வகையான புத்துணர்ச்சி, ஒரு வகையான நம்பிக்கை, ஒரு வகையான ஆற்றல், ஒரு வகையான இனம் புரியாத ஒரு நிறைவு, சந்தோஷம், இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய அழகான அனுபவங்கள், ஒரு வாய்ப்புகள், அழைப்புகள். ஆக அன்புக்குரியவர்களே, ஆலயம் செல்வம், ஆண்டவன் ஆசிரை நாம் பெறுவோம் என்று நம்முடைய வீடுகள் பல சூழலால் சூழப்பட்டது. மகிழ்ச்சி இருக்கும், துன்பம் இருக்கும், தடைகள் இருக்கும், துயரம் இருக்கும், கவலை இருக்கும், பதற்றம் இருக்கும், அழுத்தம் இருக்கும், பலவிதமான சோதனைகள் இருக்கும், பலவிதமான சஞ்சலங்கள், சலனங்கள், சபலங்கள் மத்தியில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை அல்ல சமூக வாழ்வு, பொது வாழ்வு சற்று கடினமாக இருக்கும், சற்று மென்மையாக இருக்கும், சற்று நெருக்கம், இறுக்கம், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கதா செய்யும். ஆனால் மீண்டும் மீண்டும் மீண்டுமாக இந்த ஆலயத்திற்கு வருகின்ற போது அது என்னவோ கிடைக்கின்ற ஒரு புது ஆற்றல், த நியூ எனர்ஜி, த நியூ விகர், த நியூ வைன், த நியூ ஹோப், த நியூ திங்க், the newness begins in the church. ஆகவே இயேசுவிடத்திலிருந்து இந்த ஆலயத்தில் நாம் புதிய ஆற்றலை பெறுவோம். அதனால தான் அடிக்கடி சொல்வது வாரா வாரம் ஆறா வாரம் என்று. அந்த நிறைவோட மகிழ்ச்சியோடு வாருங்கள். என்னதான் சூழல்கள் இருந்தாலும் என் ஆண்டவன் இயேசுவோட இந்த சில மணி நேரங்கள் ஒரு குடும்பமாக வாருங்கள், அது இன்னும் குதூகலமாய் மாறும் என்றுதான் அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். ஆகவே இந்த நாள், இந்த வாரம் பாத்திமாயினுடைய இந்த நாளெல்லாம்
சிறப்பாக நம்மை வழிநடத்தட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். அன்புக்குரியவர்களே, ஜெர்மனிய நாடு, அந்த ஜெர்மனிய நாட்டில் ஒரு பணக்காரர், அது ஒரு குளிர்காலம். அந்த குளிர்காலத்தில் அவர் தனியாக நடந்து செல்கிறார். அப்போது திடீரென்று ஒரு கடும் புயல், அந்த கடும் புயலில் அவர் நிலை தடுமாறி சுய நினைவை இழந்து கீழே விழுந்து விடுகிறார். அப்பொழுது ஒரு ஏழை விவசாயி அந்த பக்கம் வருகிறார், பார்க்கிறார். உடனடியாக அவருக்கு தேவையான முதல் உதவியை, ஃபர்ஸ்ட் எய்ட், முதல் உதவியை செய்கிறார். பிறகு அவர் உயிர் பிழைக்கிறார். இல்லை என்றால் அவ்வளவுதான், அதோ கதி முடிந்து விட்டது. அவர் தன் மறுபடியும் உயிர் பெற்ற பிறகு அந்த பணக்காரர் எழுந்த அந்த நபரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, என் உயிர் பிச்சை கொடுத்து என்ன வேணாலும் கேளுங்கள், நான் உனக்கு தருகிறேன் என்கிறார். அந்த ஏழை சொல்கிறார், நான் உதவி செய்து நீ பணக்காரன் என்பதற்காக அல்ல, மனிதன் என்பதற்காக தான் நான் செய்தது. உங்கள் உதவியெல்லாம் எனக்கு தேவையில்லை. உடனே அந்த பணக்காரர், அப்படி என்றால் உங்கள் பெயராவது சொல்லுங்களேன், கேன் யூ டெல் யுவர் நேம்? அவர் சொன்ன பதில், அந்த ஏழை சொன்னார், விவிலியத்தில் நல்ல சமாரியனுக்கு பேர் இருக்கிறதா? அதுபோல தான் நான் நல்ல சமாரியனாக இருந்து விட்டு போகிறேன் என்று பேரெல்லாம் சொல்லாமல் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அவர் சொல்லுகிறார். பகவத்கீதையில் ஒரு வார்த்தை இருக்கிறது, படிச்சிருக்கீங்களான்னு தெரியல, நிஷ்காம கர்மா என்று சொல்வார்கள். அப்படி என்றால் கடமை செய், எந்த பலனையும் எதிர்பாராது. ஆக பிரதிபலன் எதிர்பாராமல் நாம் வாழ்வது. அன்புக்குரியவர்களே, சில சிந்தனைகள். பகவத்கீதை இந்துக்களையும், பைபிள் கிறிஸ்துவர்களையும், குரான் இஸ்லாமியர்களையும் உருவாக்கி இருக்கிறது. ஆனால் இந்த மூன்றும் சேர்ந்து மனிதர்களை உருவாக்கியது கிடையாது. ஆக அன்புக்குரியவர்களே, மனிதனாக பிறப்பது என்பது ஒரு விபத்து, மனிதனாக வாழ்வது என்பது சாதனை இல்லையா? மனிதனாக வாழ்வது என்பது நான் பள்ளிக்கூடத்தில் அடிக்கடி சொல்வேன், பள்ளி படிப்பு அல்லது அதிகமாக படிப்பது, த மோர் யூ எஜுகேட் த மோர் யூ ஹவ் டு பிகம் ஹியூமன். ஏன் கல்வியை நாம் சொல்லிக் கொடுக்கிறோம் என்றால், கல்வி ஒரு மனிதனை பண்படுத்தும், கல்வி ஒரு மனிதனை மனிதனாக மாற்றும். இன்றைக்கு அதுதான் மிகப்பெரிய தட்டுப்பாடு. அதனால்தான் ஆலயங்கள் இருக்கின்றன, வழிபாடுகள் இருக்கின்றன, சமயங்கள் இருக்கின்றன. சமயங்களுக்கோ வழிபாடுகளுக்கோ கோவில்களுக்கோ பஞ்சமில்லை. ஆனால் பஞ்சம் என்பது மனிதனாக அல்லது மனித நேயத்தோடு மனிதனாக வாழ்வதற்கு தான் இன்றைக்கு பஞ்சங்கள் ஜாஸ்தி. தந்தை பெரியார் அவரெல்லாம் நிறைய நான் படித்திருக்கின்றேன், ஏகப்பட்ட விதத்தில் அவரை படித்தது உண்டு என்னுடைய கல்லூரி காலங்கள். அவர் சொல்வார், கடவுளை மற, மனிதனை நினை. சொன்ன உடனே ஒரு நாத்திகம் பேசுவது போல இருக்கும், ஆனால் அதற்குள்ளாக அவர் சொல்ல வந்த செய்தி அதுதான் முக்கியம். அதாவது மனிதனில் இறைவனை காண். The first priority to the human. That's why God created human being in his image and likeness. கடவுளுடைய சாயலாக மனிதன் ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டு இருக்கிறார். Who are we? நான் யார், நீங்கள் யார்? உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பார்க்கின்ற போது நீங்கள் கடவுளுடைய சாய். You are all image and like. That's a beautiful image இல்லையா? கடவுளுடைய சாயலாக நாம் படைக்க. அப்போ கடவுளுடைய சாயலாக திட்டுவதற்கு வராது, கோபப்படுவதற்கு வராது, பழி வாங்கிறதுக்கு வராது, அல்லது ஒருத்தரை கெடுக்க நமக்கு வராது. ஆக ஒவ்வொருவரும் கடவுளுடைய சாயல். எவ்வளோ அழகாக பார்த்து, அதான் தந்தை பெரியாருடைய அழகான வார்த்தை. ஒரு கேள்வி கேட்டார், மாட்டுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? மாட்டுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? ஒருவர் சொன்னார், மாட்டின் கழுத்தில் தொங்குவது பெல், மனிதன் கழுத்தில் தொங்குவது செல். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி என்னென்னா, காலையில் எழுந்து பல்லு தேய்க்கிறோமோ இல்லையோ, செல்லை தேய்ச்சினே இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தினுடைய கோலங்கள், சூழல்கள். சாக்ரட்டிஸ் ரொம்ப அழகாக பதில் சொல்வார், மனிதனுக்கும் மாட்டுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், ஒரு மாடு இன்னொரு மாடை பற்றி அக்கறை கொள்ளாது, ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பற்றி அக்கறை கொள்வான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பற்றி அக்கறை கொள்ளவில்லை என்றால் அவன் கொன்று திழுத்த பன்றிக்கு சமம் என்று சாக்ரட்டிஸ் சொல்வார். ஆக அன்புக்குரியவர்களே, ரவீந்திரநாத் தாகூருடைய அழகான இன்னொரு வார்த்தை இருக்கிறது. ரவீந்திரநாத் தாகூர் சொல்வார், ஓதங்களை ஓதுவதை நிறுத்து, அல்லது மந்திரங்கள் ஓதுவதை நிறுத்து, பாடல்கள் பாடுவதை நிறுத்து, ஜபமாலைகளை உருட்டுவதை நிறுத்து. ரவீந்திரநாத் தாகூருடைய வார்த்தை சொல்லுகிறார். பின்ன கதவுகள் அடைக்கப்பட்டு கோவிலில் இருளில் ஒரு மூலையில் யாரப்பா நீ வணங்குகிறாய்? கண்ணை திறந்து பார், உன் கண்ணை திறந்து பார், நிலத்தில் உழுகின்ற உழவனில் கடவுளை காண்,
சாலை துப்புரவாளர் பணி செய்யக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய அந்த துப்புரவாளர் பணியினிடத்தில் கடவுளை பார். பிறகு இது போன்ற பல ஏழைகள் விவசாயிகள் மேல் கடவுளை பார். ஆக மழையில் கடவுள் நனைகிறார், வெயிலிலும் கடவுள் காய்கிறார் என்று ரவீந்திரநாத் தாகூருடைய அற்புதமான வார்த்தைகள். ஆக மொத்தத்தில் அன்புக்குரியவர்களே, மனிதனில் இறைவனை பார்க்கின்ற நாளுடைய திருப்பலி நிறைவேறிட்டு சென்று வாழுங்கள். அப்படி என்றால் திருப்பலியை வாழ்ந்து காட்ட நாம் எல்லோரும் அழைக்கிறோம். இந்த நாளுடைய அற்புதமான சிந்தனை தான் மனிதனில் மனிதனாக நாம் எல்லோரும் to become a more human. However we are growing, we have to become more human and human and human and human. இன்றைய நாளுடைய நற்செய்தி பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு திருச்சட்ட அறிஞர் படித்தவர் ஒரு கேள்வி கேட்க ரொம்ப அழகான உரையாடல். இயேசுவுக்கும் ஒரு படித்தவருக்கும் நடந்த உரையாடல், உறவாடல், கிளாசிக்கலான கான்வர்சேஷன். அந்த திருச்சட்ட அறிஞர் கேட்கிறார், கடவுளே, நிலை வாழ்வை பெற நான் என்ன செய்வது, அல்லது முடிவில்லாத வாழ்வை பெற நான் என்ன செய்வது? இது நம்ம அடிப்படை கேள்வி. மகிழ்ச்சியாக வாழ நான் என்ன செய்வது, மன நிறைவோடு வாழ என்ன செய்வது? நம் சார்பாக யாரோ ஒருவர் அப்பொழுது கேள்வி கேட்டிருக்கிறார். மகிழ்ச்சியாக வாழ, முடிவில்லாத வாழ நாம் என்னதான் செய்ய வேண்டும்? ஆண்டவர் என்ன பதில் சொன்னார்? திருச்சட்ட நூலில் என்ன எழுதப்பட்டு இருக்கிறது? அந்த அறிஞர் சொல்லுகிறார், ஏன்னா அவர் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். திருச்சட்ட நூலில் என்ன எழுதப்பட்ட? உன் கடவுளாகி ஆண்டவரை முழு மனதோடு, முழு அன்போடு, முழு இதயத்தோடு, முழு ஆற்றலோடு அன்பு செலுத்து. உன் மீது அன்பு கூறுவது போல உன் அடுத்தவர் இருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக. வெரி குட், சரியாக சொன்னார், போய் செய். அடுத்து இவர் தன்னை ரொம்ப நேர்மையாளராக காட்டிக்கொள்ள பல பேர் இருப்பாங்க. நேர்மையாக காட்டிக்கொள்ள அப்படி ஒரு கேள்வி, அடுத்து இருப்பவர் யார்? என் அடுத்து இருப்பவர், ஹூ இஸ் மை நெய்பர்? யார் என்னுடைய அயலான்? கடவுள் இயேசு அழகாக ஓமையை திறக்கிறார். தி பியூட்டிஃபுல் பேரபிள். வாட்ஸ் த நேம் ஆஃப் த பேரபிள்? என்ன இந்த ஓமையின் பெயர் என்ன? நல்ல சமாரியன் ஓமை. அற்புதமான ஒரு ஓமை, அழகாக சொல்கிறார். வித்தின் அ ஷார்ட் ஃப்ரேமில் அழகாக கதை சொல்கிறார். அதான் உலகத்தினுடைய தலைச்சிறந்த சிறுகதை ஆசிரியர் சார்ல்ஸ் டீக்கன்ஸ் சொல்லுவார், உலகத்தின் தலைச்சிறந்த சிறுகதை ஆசிரியர் த ஜீசஸ் கிரைஸ்ட் என்கிறார். பர்டிகுலர்லி த ப்ராடிகல் சன், உதாரி மைந்தனுடைய கதை உலக புகழ்பெற்ற கதை. அதுபோல் கதை சொல்லி அழகான சிந்தனை சொல்வது இயேசுவை போல் அடிச்சுக்கும். த பெஸ்ட் டீச்சர் who understands, who teaches well to the students. ஆகவே ரொம்ப அழகான கதை, நல்ல யார் என் அடுத்து இருப்பவன், யார் என்னுடைய நெய்பர், எதனால் நான் மகிழ்ச்சியாக வாழ முடியும், எதனால் நான் முடிவில்லாத வாழ்வை பெற முடியும் என்பதற்கு இயேசு சொன்ன கதை. கதை இவ்வாறு போகிறது. ஒருவர் கள்வர் கையில், திருடர் கையில் அகப்படுகிறார். சட்டையெல்லாம் கிழித்து அடித்து துன்புறுத்தி விட்டுட்டு போயிட்டாங்க. அவர் குற்றுயிரும் கொலை உயிரமாக கிடக்கிறார். அந்த பக்கம் லேவியா, அந்த பக்கம் குரு வருகிறார்கள். ரெண்டு பேருமே கண்டுக்காமல் போயிட்டாங்க. பிறகு மூன்றாவது ஆள் நல்ல சமாரியன், அவன் பேர் இல்லை, இட் இஸ் நாட் இஸ் நேம், நல்ல சமாரியன் வருகிறார். இப்போ இந்த கதையை நம்ம அலசுவோம். இப்போ என்னன்னா, லேவியர் குரு இல்லையா, இவங்க ஏன் கண்டுக்காமல் போனாங்க? ஒருத்தன் அடிப்பட்டு கிடக்கிறான், ஏன்னா பெரிய சமூகத்தை சார்ந்தவன் லேவியன், பெரிய பணியை செய்கிறவன் குரு. இவங்க ஏன் அடிப்பட்டவனை கண்டுக்காமல் போனாங்க? இந்த கேரக்டரில் நாம் இருக்கிறோமா? தட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க் இல்லையா. இவங்க எதுக்காக கண்டுக்காமல் போய், ஒருத்தன் அடிப்பட்டு சாக கிடக்கிறான், அவனை கண்டுக்காமல் போகிறது ஏன்? 3 காரணங்கள் பார்க்கலாம். ஒன்று, இவங்க ரெண்டு பேருமே தேர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு த லிட்டர்ஜி, வழிபாடு, சடங்கு, சம்பிரதாயம். ஏன்னா லேவி குலம், குரு இவங்கெல்லாம் வழிபாட்டை சார்ந்தவர்கள், அவங்க தங்களுடைய கடமை. ஆகவே வழிபாடு முக்கியம். த சர்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அல்லது த லிட்டர்ஜி, வழிபாடு, சடங்கு, சம்பிரதாயம். மனிதனை விட சடங்கு சம்பிரதாயம் தான் முக்கியம், வழிபாடு தான் முக்கியம், பாரம்பரியம் தான் முக்கியம் என்று மனிதன் செத்து கிடக்கிறான், அதை கண்டுக்காம போகக்கூடிய. ஆகையில ஒருவேளை நான் போனேன், எனக்கு என்ன பிரச்சனை வந்துடும்? இன்னைக்கு கூட எருசலேமிலிருந்து எரிக்கோ இன்னைக்கு கூட ஆபத்தான பிளேஸ் தான், டேஞ்சரஸ் பிளேஸ். இன்னைக்கு கூட நிறைய திருட்டு சம்பவங்கள் நடைபெறக்கூடிய இடம். இன்னைக்கு கூட ஈவன் டுடே சில பேர் கல்வர்களே அடிப்பட்டு கிடப்பாங்க, நடிப்பாங்க, அப்புறம் பறிச்சுப்பாங்க. இன்றைக்கு கூட த பிளேஸ் இஸ் த சேம். ஆக எங்கே பிரச்சனை நாம போய் மாட்டிப்போம்னு சொல்லிட்டு கண்டுக்காம, இல்லை சடங்கு சம்பிரதாயம் தான் முக்கியம் சொல்லிட்டு ஒதுங்கி போகக்கூடிய மனம், இதில் நாம் இருக்கிறோமா? அந்த இது போல. ரெண்டாவது என்னன்னா, இன்டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட், கண்டு கொள்ளாத தன்மை. நமக்கு ஏன் வம்பு, நாம் போய் ஏதாவது ஒன்று செய்ய போய் ஏதாவது ஒன்று முடிவுகளை. ஆக இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை தான், யாருக்கு என்ன நடந்தால் நமக்கு என்ன, கண்டுக்காமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அதுக்கு ஆங்கிலத்தில் indifferent attitude, that's a big mistake.
அது ஒரு பெரிய ஒரு ஏறக்குறைய ஒரு குற்றம் தான். இன்டிஃபரன்ட், ஒரு கண்டுக்காமல் எதை பற்றியும் கண்டுக்கல. அடுத்த இன்றைக்கெல்லாம் பாருங்கள், அப்பார்ட்மெண்ட், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட், அதுலேயே வார்த்தை இருக்குது அப்பார்ட்மெண்ட், அதுவே பிரிக்கிறது. உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் அப்பார்ட்மெண்ட், நான் அப்பார்ட் ஃப்ரம், நான் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. நிறைய பேருக்கு தெரியாது, கீழே வாழ்கிறவனுக்கு மேலே தெரியாது, மேலே வாழ்கிறவனுக்கு எவன் கீழே இருக்கிறானே தெரியாது, எவன் தனியாக இருக்கிறான், எவன் குடும்பத்தில் யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி சென்னையுடைய நகர்ப்புற வாழ்க்கை இன்றைக்கி எவ்வளோ விஷயங்கள் கண்டுக்காமல் போகக்கூடிய தன்மைகள் ஒருவேளை நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம். அதான் லாவோட்ஸ் என்கின்ற ஒரு சீன தத்துவ ஞானி சொல்வார், அதாவது இன்றைக்கு உலகத்தில் துன்பங்களை போக்குவதற்கான ஒரே வழி அன்பு உருவாக வாழ்வது. இன்றைக்கு நம்ம அன்பு உருவாக நாம் வாழ்கின்ற பொழுதுதான் கவலைகளும் கஷ்டங்களும் பறந்து போகும் என்கிற உண்மைதான். அன்போடு இருக்கின்ற பொழுது. மூன்றாவது காரணம் என்ன தெரியுங்களா? அதாவது நேரோ பவுண்டரிஸ் என்று சொல்வார்கள், குறுகிய எல்லை. அதாவது இவன் என்ன நினைக்கிறான், இந்த லேவியும் இந்த குருவும் அவன் தாழ்ந்தவன், அவனை போய் நான் எப்படி வேலை செய்யுது, அவன் சாதாரண ஆள், அவன்கிட்ட போய் நான் எப்படி இறங்கி அவனுக்கு என்ன எப்படி உதவி செய்யுது. இன்றைக்கு கூட சாதிய கட்டமைப்புகள் நிறைய, நீயா நானா, யார் பெரியவன் என்று மிகப்பெரிய பாகுபாட்டில் இன்றைக்கும் வாழக்கூடிய மனிதர்கள். நேரோ பவுண்டரிஸ், ஆக குறுகிய எல்லையோடு வாழ்வது, கண்டுகொள்ளாமல் வாழ்வது, சடங்கு சம்பிரதாயம் தான் முக்கியம் என்று மனிதனை மறப்பது, இதெல்லாம் ஒரு 3 காரணங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு இந்த கதையின் ஹீரோவாக யாரை மாற்றுகின்றார்? நல்ல சமாரியான தான் மாற்றுகிறார். ஹூ இஸ் எ ஹீரோ? சாதாரண ஆளை கடவுள் ஹீரோவாக மாற்றுகிறார். லேவியர் அல்ல, படித்தவன் அல்ல, மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவனை கடவுள் ஹீரோவாக காட்டல. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹூ பிகம்ஸ் எ ஹீரோ? ஒன்று கன்சர்ன், ஒன்று காட் த கன்சர்ன் அண்ட் கேர். யாரெல்லாம் அக்கறையோடு கசிந்துருகின்ற மனதோடு ஆர்வத்தோட அடுத்தவங்களை அவர்கள் தான் ஹீரோ என்கிறார். தட்ஸ் வை ஐ யூஸ் டு சே வித் ஜீசஸ் ஐ அம் ஹீரோ, வித்தவுட் ஜீசஸ் ஐ பிகம் ஜீரோ. இயேசுவோடு நாம் இருந்தோம் என்றால் ஹீரோ, இயேசுவோடு நாம் இல்லை என்றால் ஜீரோ. இயேசுவோடு நாம் இருக்கிறோம் என்பது நாம் பிறரை மனிதனாக வாழ்ந்து காட்டுவது. ஆக இயேசுவோடு இருக்கின்ற ஹீரோ, இயேசுவோடு இல்லை என்றால் ஜீரோ. ஆக ரொம்ப அழகாக நல்ல சமாரியன் முதலுதவியும் செய்கிறான், ஹாஸ்பிட்டலும் போய் சேர்க்கிறான், இன்னும் எவ்வளோ வேணாலும் நான் செய்யல. he does what he can, that becomes a hero of the story. ஆக இதெல்லாம் நாம் மற்றவங்களுக்கு செய்கின்றோமோ அங்கு நாமும் ஹீரோவாக உருகிறோம். நம்முடைய அன்போடு அவன் செஞ்ச பட்சத்தில் அந்த பணிகள். இந்த அன்புன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா தமிழில் ரொம்ப அழகான விளக்கங்களுக்கு தமிழ் இலக்கணம். என்பது தமிழ் எழுத்துக்களின் உயர்வான நிலை. இன் என்பது தமிழ் எழுத்துக்களின் கடைய நிலை. அப்படின்னா உயர்வான இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருப்பவர்கள் கடையில் இருக்கக்கூடிய நிலையர்களை பூ என்றால் அந்த அன்பு பூ போல மென்மையாக. ஆக உயர்வான இடத்தில் இருப்பவர்கள் கடைநிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மேல் மென்மையான அன்பு இருக்கின்ற போது அங்கு மனிதம் வாழ்கிறது, மனித நேயம் வாழ்கிறது, இயேசு வாழ்கிறார். 2 உதாரணத்தை சொல்லி உங்களுக்கு நான் முடிக்கிறேன். ஓமந்தர் ராமசாமி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் அவர்? நான் அவர் கூட படிச்சதே இல்லை ஃபாதர், நீங்களே சொல்கிறீங்களா? ஓமந்தர் ராமசாமி யார்? அவர்? கட்டாயம் பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யார் அவர்? ஐயோ ஃபாதர் தலைவலிக்குது ஃபாதர், சொல்லுங்கள் ஃபாதர்ன்றீங்களா? ஓமந்தர் ராமசாமி நம்முடைய தமிழகத்தின் கட்டாயம் சொல்லணும். யார்? தமிழகத்தின் முதலமைச்சர், த ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஓமந்தர் ராமசாமி. நல்ல ஒரு அழகான வாழ்க்கை வரலாறு கவனிங்க. ஓமந்தர் ராமசாமி ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வாகனத்தில் செல்லுகிறார். சிஎம் வராரு அப்படின்னு சொன்ன உடனே பின்னாடி மக்கள் எல்லாம் ஓடுறாங்க, வெயில் பின்னாடி ஓடுறாங்க. உடனே ஒரு வண்டியை நிறுத்தி என்னடா இந்த மக்கள் வெயிலில் ஓடியாடுறாங்கன்னு சொல்லிட்டு இவர் இறங்கி, அவருடைய மனசு பாருங்கள், இறங்கி மக்களை நோக்கி போகிறாரு. வயலில் வேலை செஞ்சவங்களாம் அப்படி வராங்க. போதாத வெயில், இந்த மண்டை பிளக்கிற வெயில், இந்த மக்கள் ஏன் இந்த பாதங்கள் சூடாக இருக்குமே ஏன் இப்படி வராங்க? அவர் அப்பயே சத்தமாக கடவுள்கிட்ட வேணாம், ஆண்டவா மழை வந்தால் நல்லா இருக்குமே, இந்த மக்கள் இப்படி ஏன் பாடாப்படுத்தி ஓடியாறாங்க? உடனே மழை வந்தது. நல்ல எண்ணங்கள் கடவுள் ஆசீர்வதிக்கிறார். பார்த்தீங்களா? அதே போல் நல்ல சமாரியன் இயக்கம் என்ற ஒரு இயக்கம் இங்கிலாந்தில் இருக்கிறது. அந்த இயக்கம் உருவானதற்கு ஒரு அழகான சுவாரஸ்யமான வரலாறு உண்டு. என்னன்னா, ஏறக்குறைய வேரா என்கின்ற ஒரு ஆங்கிலிக்கன் பிரீஸ்ட், ஒரு ஆங்கிலிக்கன் குரு ஒரு 18 வயசு பெண்ணை அடக்கம் செய்கிறார், கல்லறையில் வைக்கிறார். ஒரு 18 வயசு பொண்ணு ஏன் இறந்தா? சூசைட் பண்ணிக்கிட்டு இறக்குறாங்க, தற்கொலை செய்து இறக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு என்னதான் பிரச்சனை? 18 வயசில் என்னையா பிரச்சனை இந்த பொண்ணுக்கு, ஏன் இறக்குறாங்கன்னு கேட்கும்பொழுது இந்த பொண்ணுக்கு
துன்பத்தையும் துயரத்தையும் பகிர்ந்து கொள்ள ஆள் இல்லை. அவன் மட்டும் யாருக்காவது சொல்லி யாராவது கேட்டிருந்தா அந்த பொண்ணு இறந்துருக்க மாட்டான். அப்போ தான் இவருக்கு ஸ்ட்ரைக்கிங் பாயிண்ட். தன்னுடைய ஆலயத்தையும் தன்னுடைய ஃபோன் நம்பரையும் யார் வேணாலும் என்கிட்ட பேசுங்க என்று ஒரு விளம்பரம் கொடுக்குறார். ஒரே வாரத்தில் 27 பேர் வந்து ஃபாதரோட பேசுகிறாங்க. அடுத்தடுத்த வாரங்கள் நிறைய பேர் வராங்க. இவரை வந்து ஃபோன்லேயும் பேசுகிறாங்க, நேராகவும் வந்து பேசுகிறாங்க. நேராக வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி வெளியில் உட்காந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதால பிரச்சனையெல்லாம் தீர்கிறது, துன்பமெல்லாம் நீங்குகிறது. ஒருவர் மற்றவருக்கு நல்ல சமாரியனாக மாறிவிட்டார்கள். புரியுதுங்களா? ஆக அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு திருப்பலியை நாம் வாழ்ந்து காட்டுவோம். நீங்களும் நானும் நல்ல சமாரியனாக வாழதான். அன்புக்குரியவர்கள், ஒரு காரியம் செய்யக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டால் 1000 காரணங்களை நாம் சொல்லலாம். ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் ஒரே ஒரு காரணம் போதும். ஆகவே எல்லா சூழ்நிலையிலும் நல்ல மனசோட நல்ல காரியங்களை செய்து நீங்களும் நானும் நல்ல சமாரியனாக மாறதான் இந்த நாளுடைய அழைப்பு. நம் குடும்பம் நல்ல சமாரியன் குடும்பமாக, நீங்கள் நல்ல சமாரியா மாறுவோம். நல்ல சமாரியனுக்கு பேரில்லை. ஆக எந்த பெயரும் இல்லாமல் இயேசுவின் பணிகளை செய்வோம். இயேசுவை பிறரில் பார்க்கக்கூடிய மனிதர்களாக வாழ்வோம். நல்ல சமாரியன் மனிதர்களாக மக்களாக வாழுங்கள் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். ஒரு சின்ன ஒரு பாட்டு பாடலாமா? ரொம்ப நல்ல ஒரு பாட்டு. பாடகர் குழுவினர், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன் என் சகோதரன். நல்ல ஒரு பாடு, சின்ன ஒரு அடி மட்டும் பாடுவோம். நல்ல சமாரியன் நீங்களும் நானும் இயேசுவுக்காக இதெல்லாம் செய்கின்றோம். அங்கு நல்ல சமாரியனுடைய கதையின் ஹீரோயினாக நாம் மாறுகின்றோம். பாடுவோம். ஒவ்வொரு மனிதர்களும் என் நண்பர்கள். ஒவ்வொரு மனிதனுடைய முக சாயல் கடவுளுடைய சாயல். பார்ப்பது கடினம், பார்த்து கொண்டே இருப்பது கடினம், ஆனால் முடியும். எல்லோரும் சேர்ந்து, ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், என் சகோதரன். யாரெல்லாம் நம்முடைய நண்பர்கள், யாரெல்லாம் நம்முடைய சகோதரர்கள், யார் யார் எப்படிப்பட்டவர்கள், இயேசுவின் முகங்களாக நாம் எப்படி நல்ல சமாரியனாக மாற முடியும்? அழகான வார்த்தைகள். வறுமையில் வாழ்பவன், வருத்தத்தில் இருப்பவன், அல்லல் படுபவன், ஆபத்தில் இருப்பவன், இவர்களுக்கெல்லாம் நாம் ஏதோ ஒரு விதத்தில் செய்கின்ற போது நல்ல சமாரியனாக மாறுகின்றோம். இருப்பவன் சகோதரன், வறுமையில் வாழ்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன், அல்லல் படுபவன் என் நண்பன், என் நண்பன், ஆபத்தில் இருப்பவன் சகோதரன். காரணம் மீண்டுமாக, ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், என் சகோதரன். நல்ல வார்த்தைகள், அழகான பிறர் குலம் சேர்ந்தாலும் என் நண்பன், பிறர் இனம் சேர்ந்தாலும் என் சகோதரன், பிற மொழி பேசினாலும் என் நண்பன், பிற மதம் சார்ந்தாலும் என் நண்பன். காரணம், ஒவ்வொருவனும் மனிதன். அழகை இழந்தவனும் என் நண்பன், அறிவை இழந்தவன் சகோதரன், ஊனமாய் பிறந்தவன் நண்பன், ஊமையாய் பிறந்த காரணம்
ஒவ்வொருவரும் மனிதர்கள், நல்ல சமாரிகளாக வாழ முயற்சிப்போம். விசுவாச பிரமாணம். சமாரியர்களாக நீங்களும் நானும் வாழ இயேசுவை வாழ்ந்து காட்டக்கூடிய இயேசுவின் குடும்பமாக, இயேசுவின் சமாரிய குடும்பமாக நாம் இருக்க ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் கேட்போம். சில பொது தேவைகளை நாம் ஜெபிப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் கன்னியர்கள் அனைவரையும் இறைவார்த்தையின் மொழியில் தங்களை புதுப்பித்துக் கொள்ளவும், அதன் வழியாக அயலானை கண்டுணர்ந்து அவர்களுக்கு தொண்டாற்ற அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் இறைவா, சாதி, மத, இன, மொழி பேதமின்றி அனைத்து மாந்தர்க்கும் இப்புவி சொந்தம் என்ற பரந்த மனநிலையை நாங்கள் கொண்டவர்களாக இறைவனின் ஒரே குடும்பத்து மக்களாக ஒன்றிணைந்து வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே, எம் இறைவா, எம் குடும்பங்களில் உள்ள உற்றார் உறவினர்கள் அனைவரும் சமாதானத்தோடு ஒற்றுமையோடு பிரிவினை கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் வாழ தேவையான அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பினோரை கைவிடாத எம் இறைவா, உமது திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு தினந்தோறும் செவிமடிக்கின்ற நாங்கள் உமது நிலை வாழ்வை நன்குணர்ந்து அதை உறுதியுடன் பற்றி வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பொது கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை ஒப்புக் கொடுப்போம். கரங்கள் குவிப்போம், செபிப்போம். ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். பிறப்பு என்பது ஒரு விபத்தாக இருந்தாலும் மனிதனாக வாழ்வது நாம் சாதனை என்று சொல்லப்படுகிறது. ஆக நாம் மனிதனாக வாழ்வது, நல்ல சமாரியர்களாக இருப்பது, ஒருவர் இன்னொரு முகத்தில் கடவுளுடைய சாயலை பார்ப்பது, நல்ல சமாரியருக்குரிய பண்புகளோடு இயேசுவோடு நாம் இருந்தால் ஹீரோ, இயேசுவோடு நாம் இல்லை என்றால் ஜீரோ. இயேசுவோடு நாம் இருப்பது அவருடைய இரக்கம் மிகுந்த கனிவான பேச்சு, கனிவான பார்வை, கனிவான செயல்கள், மனித நேயத்தோடு, மனித மாண்போடு, மனித சிந்தனையோடு நாம் வாழ்வது. நாம் எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதிக்க, நம்முடைய குடும்பத்தின் தேவைகளெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க,
நம் ஒவ்வொருவருடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஆசீர்வதிக்கும். குறுகிய மனநிலை இல்லாமல், கண்டுகொள்ளாத மனநிலை நாம் இல்லாமல், குறுகிய எல்லைகளுக்குள்ளாக நாம் வாழாமல், இறைவனை நாம் பிறரில் பார்க்கக்கூடிய நல்ல மனிதர்களாய், அதை நாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்ல பெற்றோர்களாய், பெரியவர்களாய் நாம் வாழ அன்பான இயேசுவே, இங்கே குழுமிருக்கிற எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடு, மனநிறைவோடு வாழ, நம்பிக்கையோடு வாழ, ஒவ்வொரு நிகழ்வுகளும் மை பார்க்க, பிறரில் மை கண்டுகொள்ளும், ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை பார்க்க ஆக இதவற்றின் வழியாக வாழ்வு ஒரு அர்த்தமுள்ள மன நிறைவு தருகின்ற, மகிழ்ச்சி தருகின்ற வாழ்வாக அமைய எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கப்படும். சகோதர சகோதரி நம்ம எல்லோரும் இணைந்து ஆண்டவனை தொழுது வணங்கி நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து இயேசுவின் சாயலை பெற்றிருக்கின்ற நாம் ஒருவர் மற்றவரை கடவுளுடைய சாயலாக பார்த்து நீங்களும் நானும் திருப்பலியை வாழ்ந்து காட்டி நல்ல 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 சமாரியராக வாழ்ந்து காட்ட கடவுள் தரக்கூடிய அழைப்பை ஏற்று கையளிக்கக்கூடிய புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின்
எங்கள் உழைப்பின் அடையாளமான காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உமது நம்பிக்கையாளர்கள் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை எல்லாம் அழித்தார். இறந்தோடும் இருந்து உயிர்த்தந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் மீடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து மக்க புகழ்ச்சி பண்ணு சைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஹீரோவுக்கும் ஜீரோவுக்கும் நடக்கக்கூடிய போராட்டத்தில் நாம் ஹீரோவா ஜீரோவா? நிச்சயமாக நல்ல சமாரியர்களாக நாம் வாழ்ந்தோம் என்றால் ஹீரோவாக மாறுகின்றோம். இந்த கதையில் ஆண்டவர் சொன்ன கதையின் ஹீரோவை நல்ல சமாரியன்தான். ஆக நல்ல சமாரியன் என்றால் எல்லா சூழ்நிலும் நல்ல மனமும் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்கள் செய்யக்கூடிய நல்ல அற்புதமான மனிதர்களாக வாழ்வது, நல்லவராக வாழ்வதே ஒரு மிகப்பெரிய சவால், பாராட்டும். அப்படி நாம் வாழ்ந்து காட்டுகின்ற போது இயேசுவின் இதயத்தில் நாம் இடம் பிடிக்கின்றோம். ஆக நம் குடும்பம் நல்ல சமாரியனுக்குரிய குடும்பமாக, நாம் நல்ல சமாரியர்களாக மாற ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இயேசுவை பிறரில் பார்ப்போம், பிறரை இயேசுவில் பார்ப்போம். செபிப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுது காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல்.
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்தவர் அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். ஏது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கணும் திரும்ப நின்று மக்க ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்றை சேர்க்க வேண்டுமனமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவா, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தாலும் சிறப்பாக எங்கள் தாய் திரு அவையை வழிநடத்தி வரக்கூடிய திருத்தந்தை லியோ, எங்கள் பேராய ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தாலும் சிறப்பாக ஆண்டவர் நம்பிக்கையோடு வருகை தந்து நலமும் வளமும் அருளும் ஆசிரம் பெற்று நல்ல 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 சமாரியராக வாழ்ந்து காட்டக்கூடிய மனநிலையில் எங்களையெல்லாம் நீர் வழி நடத்துமை வேண்டுகிறோம். மேலும் இந்த திருப்பலியிலே பிறந்த நாள், திருமண நாள், சிறப்பு கருத்துக்கள், நன்றெறிதலாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் நம்பிக்கையாளர்களால் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. ஆண்மலைப்பாட்சிக்காக ஒப்புக் கொடுக்கப்படக்கூடிய அனைத்து ஆத்துமாக்கள் மேலும் அளவு கடந்த நித்திய இலைப்பாற்றியை பொழிபடியாக உம்மை வேண்டுகிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்ப, புனித திரு தூதர்களை உலகில் மக்கு உகந்தவராய் இறந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதியை பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மகிழ்வோடு வாழ, மன நிறைவோடு இருக்க, முடிவில்லாத வாழ்வை பெற, அர்த்தமுள்ள வாழ்வை நாம் வாழ்ந்து காட்ட, வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்று வாழ, நல்ல சமாரியர்களாக நாம் வாழ, நல்ல சமாரியருக்குரிய மனநிலையில் இயேசுவை பிறரில் காண, பிறரை இயேசுவில் காணக்கூடிய மனிதர்களாய் வாழ கரங்கள் விரித்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில்
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் நம்முடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிதிரு. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், சுயநலன்கள், கண்டுகொள்ளாமை தன்மைகள் இவையெல்லாம் ஆண்டவரை நீர் மன்னித்து நல்ல சமாரியனுக்குரிய பண்பு நலனோட மகிழ்வோட மனநிறைவோட அர்த்தமுள்ள வாழ்வை எங்கள் வாழ்ந்திட எங்கள் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல திருவுளம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாதாரண ஒரு மனிதனை தன்னுடைய கதையின் கதாநாயகராக மாற்றுகிறார். எங்கெல்லாம் இரக்கமும், எங்கெல்லாம் கருணையும், எங்கெல்லாம் பரிவுள்ளமும் இருக்கிறதோ அங்கெல்லாம் கதாநாயகர்கள். நீரும் அப்படியே போய் செய்யும் என்று இறைவன் நம் ஒவ்வொருவரும் நல்ல சமாரியராக வாழ. உண்மையே சொல்ல வேண்டும் என்றால் அந்த நல்ல சமாரியன் இயேசுதான். இயேசுதான் காயப்பட்ட நமக்கெல்லாம் மருந்தாக இருந்து நம்ம எல்லோருக்கும் அருளும் ஆசீர்வாதமாக இருந்து வழி நடத்தக்கூடிய தெய்வத்தின் திரு விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
யூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழியச் செய்கின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் விண்ணகச் செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக இந்த பூமியில் ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லாம் ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமீன். இயேசுவில் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு முறை வாரத்தின் முதல் நாள் புதிய நாள் ஆசீர்வாதத்தோடு உங்களை வழி அனுப்புவதில் மிகுந்த மகிழ்ச்சி. எல்லோரும் இணைந்து உற்சாகத்தோடு வருவது கூடுதலான மகிழ்ச்சி. ஆகவே நல்ல சமாரியர்களாக வாழ அழைப்பு. ஒரு காஃபி ஷாப்புக்கு போனார். எங்கே போனார்? ராஜதங்கம்மா, நீங்கள் எங்கே போகிறீங்க? காஃபி ஷாப்புக்கா? காஃபி ஷாப்புக்கு ஒருத்தர் போனார். போயிட்டு வெளியே வந்தால் பெரிய சவ ஊர்வலம். அப்போ அவர் கேட்குறாரு, அதுவும் 2 சவ ஊர்வலம். முதல்ல ஒருத்தர் சவப்பெட்டி, பிறகு 2வது சவப்பெட்டி. இதில் என்னென்னா, இந்த 2வது சவப்பெட்டிக்கு பின்னாடி ஒருத்தர் நாயை பிடிச்சிக்கின்னு போயினுக்கிறார். அப்போ அந்த காஃபி சாப்பிட வந்தவர் அந்த நாயை பிடிச்சின்னு பார்த்துட்டு, என்னங்க இது இவ்வளோ பெரிய ஊர்வலம்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஏறக்குறைய இந்த முதல் சவப்பெட்டி யாருது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், என் பொண்டாட்டி இது. எப்படி இறந்தாங்க உங்கள் மனைவி? இதோ இந்த நாய் கட்சி தான் இறந்தாங்க. 2வது என்னது? அது என் மாமியார் சவப்பெட்டி. இவங்க எப்படி இறந்தாங்க? அந்த நாயை காப்பாற்ற போய் என் மாமியார் இறந்து போயிட்டாங்க. உடனே இவர், அந்த நாயை கொஞ்சம் எனக்கு தருவீங்களான்னு அவர் சொல்ல, பின்னாடி 200 பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க, நீங்கள் வேணால் பின்னாடி போங்க, அப்புறம் தான் நாய் கிடைக்குது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு குடும்பமாக வாழ்வது மிகப்பெரிய கலை. மாமியார், மருமகள், குடும்ப உறவுகள் நல்ல சமாரியர்களாக நாம் வாழ்ந்து காட்ட கடவுள் தரக்கூடிய அழைப்பு என்பதை உணர்ந்து சிறப்பாக வாழ்வோம். இந்த நாளுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி நல்ல ஜோராக கரவொலி எழுப்பி நாம் இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் இந்த நாள் இந்த வாரத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சில அறிவிப்புகள். ஞாயிறு அறிவிப்பு. இந்த பொதுக்காலம் 15ஆம் ஞாயிறு. இன்றைக்கு இந்த திருப்பலியை சிறப்பித்தவர்கள் புனித பவுல் அன்பியத்தை சார்ந்த குடும்பங்கள். எங்கள் பொறுப்பாளர்கள் யார்? பொறுப்பாளர்கள் ஓகே, லீமா, அவங்க மிகுந்த மகிழ்ச்சி. பிறகு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கரவொலி எழுப்பி அவளுக்கு ஒரு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். தொடர்ந்து நன்றாக செய்யுங்கள். வருகின்ற வாரம் புனித அகஸ்தினார் அன்பியத்தை சார்ந்த குடும்பங்கள் சிறப்பிக்க அன்போடு அழைக்கின்றேன். இந்த வாரத்தினுடைய புனிதர்கள்: புனித பொனவேந்தர் திருவிழா 15ஆம் தேதி. 16ஆம் தேதி கார்மல் அன்னையுடைய திருவிழா. கார்மல் அன்னை என்றால் உத்திரியம் புகழ்பெற்றது இல்லையா? உத்திரியம். ஆக அந்த உத்திரத்தை அணிந்திருப்பவர்கள் அன்னையுடைய ஆசிரியராக காலை திருப்பலி உத்திரியம் வழங்குவோம். பிறகு சாயங்காலம் திருப்பலியிலும் உத்திரியம் கொடுக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த வார ஞாயிறு காணிக்கை 86,770 ரூபாய். சில பொது அறிவிப்புகள். ஒன்று, இன்றைக்கு 13ஆம் நாள் பாத்திமா அன்னையினுடைய திருவிழா. ஒவ்வொரு 13ஆம் தேதியும் காட்சி கொடுக்கப்பட்ட நாள். ஏறக்குறைய மே மாதம் 13ஆம் தேதி காட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அக்டோபர் வரைக்கும் காட்சி நடைபெற்றது போர்ச்சுகல் நாடு பாத்திமா நகரில். ஆகவே ஒவ்வொரு 13ஆம் தேதியும் நம்முடைய பங்கின் பாதுகாவலி பாத்திமா அன்னையை நினைவு கூறுகின்றோம். காலை இன்றைக்கு முதல் திருப்பலி முடிந்தவுடன் கொடியானது ஏற்றப்பட்டது. பிறகு இந்த நாள் முழுவதும் திருப்பலி. சாயங்காலம் சிறப்பு திருப்பலி. சாயங்காலம் சிறப்பு 6 மணிக்கு ஜெபமாலை நவநாள், 6:30க்கு திருப்பலி. திருப்பலின் முடிவிலே நமக்கு நற்கருணை ஆசீர் 10 நிமிஷம். பிறகு சாட்சிகள் பகிரப்படும். பிறகு தேர் பவனியானது இருக்கும். அதை தொடர்ந்து சிறப்பிக்கக்கூடிய அந்த ஜோனல் அன்பியம் நமக்கு தேநீரும் இன்றைக்கு சாயங்காலம் வழங்குவார்கள். பிறகு அதன் முடிவில் ஏழைகளுக்கு நாம் ஒவ்வொரு 13ஆம் தேதியும் நாம் நிறைய நல்ல சமாரியனுக்குரிய பணிகளை பங்கில் நாம் செய்கின்றோம்.
இன்றைக்கு பார்த்தோம் என்றால் 2 ஏழை குடும்பங்களுக்கு தையல் மிஷின் நாம் வழங்குகின்றோம். பிறகு 20 குடும்பத்தாருக்கு மளிகை சாமானும், பிறகு 15 குழந்தைகளுக்கு பள்ளி உபகரணங்கள். இது ஒவ்வொரு மாதமும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் இன்றைக்கும் நடைபெறுகிறது. பிறகு கொடியானது இறக்கப்படும். ஆக சாயங்காலம் திருப்பலிக்கு முடிந்தவர்கள் கலந்து கொள்ள முயற்சிடுங்கள் என்று அன்போடு உங்களை அழைக்கிறேன். நல்லது. ஆக அதனுடைய சிறப்பு கருத்து என்னவென்றால் தொழில் முன்னேற்றத்திற்காக. ஆக நம்முடைய பாத்திமா தாயிடத்திலே நாம் செய்கின்ற தொழிலெல்லாம் கடவுள் ஆசீர்வதிக்க, நம்முடைய வியாபாரங்கள் செழித்தோங்க, அருளாதாரம் பொருளாதாரம் பெருக பல பேர் பல வேலைகள் எல்லாம் செய்து கொண்டு இருப்பார்கள். என்ன தொழிலாக, அது ப்ரொஃபஷனாக, கல்வி தொழிலாக இருக்கலாம், ஐடி ஃபீல்டாக இருக்கலாம், சில வியாபாரங்கள். ஆக நம்முடைய தொழிலெல்லாம் அம்மா ஆசீர்வதிக்க இந்த நாள் மாலை சிறப்பு திருப்பலி 13ஆம் தேதி திருப்பலியில் கலந்து கொள்ளவும் நீங்கள் முயற்சி எடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிறகு அன்புக்குரிய நம்முடைய நல்ல சமாரியனுக்குரிய பணியாக இன்றைக்கு நாம் ஏறக்குறைய 10 லட்சம் ரூபாய்க்கு கல்வி நிதி உதவி வழங்குகின்றோம். இந்த 10 லட்சம் ரூபாய் என்பது ஏறக்குறைய நம்முடைய திருவிழா, கடந்த வார திருவிழாவுடைய கையிருப்பு, பிறகு நம்முடைய ஃபேன்சி ஃபிட் மூலமாக வந்தது, மண்டபத்தின் மூலமாக சின்ன ஒரு பங்களிப்பு, பிறகு பள்ளிக்கூடத்திலிருந்து நான் தரக்கூடிய சில பங்களிப்பு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு 10 லட்சம் ரூபாய். ஆகவே இன்றைக்கு நாம் ஏறக்குறைய 9 லட்சம் ரூபாய் நாம் வழங்குகின்றோம். குறிப்பாக பள்ளி குழந்தைகளுக்கு, அதாவது ஏறக்குறைய 200 பேருக்கு தேவையில் இருப்பவர்கள். அதில் பல பேர் நான் பார்க்குறேன், அவங்களாம் தேவையில் இருக்கிறாங்களான்னு கூட எனக்கே ஒரு கேள்வி வருது. இருந்தாலும் பெயர்கள் கொடுத்து வராங்க. சரி, ஓகே, வாங்கிட்டு போட்டு. இருந்தாலும் அவர்கள் யோசிக்க வேண்டும், நம்மளை விட இன்னும் கொஞ்சம் தேவையில் இருக்கவங்க வாங்கினா நல்லது தானே அப்படின்னு கூட யோசிக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, 200 பேருக்கு நாம் வழங்குகின்றோம். இன்றைக்கி பள்ளி மாணவ செல்வங்களுக்கு சாயங்காலம் 4 மணிக்கு வழங்கப்படும். அடுத்த வாரம் 11 மணி திருப்பலி முடிந்தவன் கல்லூரி மாணவிகள் கொடுக்கின்றோம். பிறகு 1 லட்சம் ரூபாய் வந்து நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 கிராமப்புற பங்குகளுக்கு வழங்குகின்றோம். ஆக மொத்தத்தில் ஏறக்குறைய 20 பிள்ளைங்களுக்கு நம்முடைய வெளிப்பங்குகளில் ஆக மொத்தத்தில் 10 லட்சம் ரூபாய். ஆகவே இது ஒரு நல்ல சமாரியனுக்குரிய ஒரு அழகு. இதில் நம் எல்லாருடைய பங்களிப்பும் இருக்கிறது. ஆக எல்லாரும் சேர்ந்து தான் நம்மால் இயன்றதை இதெல்லாம் பல பங்குகள் இப்படி இவ்வளவு தொகையெல்லாம் கொடுத்து உதவி செய்வார்களா என்று ஒரு கேள்விதான். இருந்தாலும் நம்மால் இயன்றதை செய்கின்றோம். ஆக ஒரு வாழ்த்துக்கள். மீண்டும் உற்சாகத்தோடு கரவொலி எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். இதை செய்வதற்கு எனக்கு சில பேர் உதவி செய்தார்கள். ஆக ஒன்று திருவாளர் பெனிஸ்டன், திருவாளர் ராஜேஷ் பென்சன், நம்முடைய நிர்வாக குழு துணைத் தலைவர், செயலர், இணைச்செயலர், அதோடு திரு எல்ஜோஸ், ஜான் போஸ்கோ, வளனரசு, சுந்தர், டேவிட், ஜான்சன், சுமித்ரா, ரோஸ், இவர்களெல்லாம் கொஞ்சம் தயாரிப்பு வேலை செய்தார்கள், ஃபார்ம் வாங்குவது அதெல்லாம். ஆக மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களுக்கும் ஒரு கரவொலி எழுப்பி உற்சாகம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்வோம். அன்புக்குரியவர்களே, அது இன்றைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு என்பதை தெரிவிக்கின்றேன். அதேபோல் நம்முடைய புதிய குடும்ப அட்டை, நியூ ஃபேமிலி கார்டு, ஆக நேற்று மட்டும் ஏறக்குறைய ஒரு 100லிருந்து 110 பேருக்கு நாம் வழங்கினோம். அதனுடைய வேலைகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆக புதிய குடும்ப கையேடு எல்லோரும் பெற வேண்டும். ஏறக்குறைய இந்த மாதம், அடுத்த மாதம், இது என்ன மாதம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதத்திலிருந்து முதல் தேதியிலிருந்து பழைய குடும்ப கார்டு செல்லாது. சரிங்களா? ஆக 2 மாதத்திற்குள்ளாக குடும்ப கையேடு பெற வேண்டும். நேற்று பார்த்தீங்கன்னா புனித ஜெபமாலை அன்னை, புனித கிளாரா, பிரான்சிஸ் அசிசியா, புனித அம்ப்ரோஸ் அன்பியம், திருதி ஆண்டு, புனித ஜான் போஸ்கோ, புனித அல்ஃபோஸ் அன்பியம் 2 ஜோன் குடும்ப கையேடு வழங்கினோம். சில பேர் வாங்காமல் இருந்திருப்பீங்க சூழ்நிலை நிமித்தமாக. அவர்களும் வருகின்ற செவ்வாய்க்கிழமை இல்லையா, வருகின்ற செவ்வாய்க்கிழமை 15 செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 5 மணி போல் வழங்கப்படும். விடுபட்டவர்கள் அதோடு இணைத்து மீண்டுமாக 3வது 4வது ஜோன் புனித கபிரியல் அன்பியம், புனித அபலே திரேசல், புனித லூகாஸ், புனித ஸ்டீஃபன், புனித சில்வஸ்டர், கார்மல் அன்னை அன்பியம், புனித பெரிய நாயகி திருக்குடும்பம். இந்த அன்பியத்தை சார்ந்த குடும்பங்கள் நீங்கள் குடும்ப அட்டையை பெற அன்போடு அழைக்கின்றேன். குடும்ப தலைவரோ அல்லது தலைவர் மட்டும்தான் வர வேண்டும் என்பதை தெரிவித்துக்கிறோம். ஆகையால் 3-4 அன்பிய பொறுப்பால் உங்களுக்கு வழங்குவார்கள். ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள், தேவைகள் இருப்பின் தாராளமாக பங்கு அணுகலாம். உதவி செய்வதற்கு தாராளமாக உங்களை அன்போடு வழி நடத்த விரும்புகின்றேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறகு அன்புக்குள்ளே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் திருப்பலி இருக்கும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய இளையோர் இளம்பெண்களுக்கான சிறப்பு திருப்பலி காலை 11 மணி திருப்பலி, 10:30 மணிக்கெல்லாம் நாம் தொடங்குவோம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம். ஆகவே கல்லூரிக்கு முதலாக செல்லக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் அனுப்புங்கள். ஆக இளையோர் இளம்பெண்கள் அவர்களெல்லாம் இணைத்து இயேசுவின் இளையோர்களாக மாற்ற நாம் எடுக்கக்கூடிய முயற்சியில் எல்லாரும் சேர்ந்து உழைப்போம். உங்கள் பிள்ளைகளை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு திருப்பலி 11 மணிக்கு முன்பாக ஒரு 15-20 நிமிடம் முன்பாக அனுப்ப அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன்.
அதை தொடர்ந்து அன்புகளே மறைக்கல்வி சிறப்பாக நடைபெறுகிறது. நிறைய முயற்சிகள் எடுக்கணும். பிள்ளைகளை பொறுப்போடு அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். இந்த மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை 27 ஜூலை மாதம் 27 ஆகிய பிள்ளைகளை அழைத்து கொண்டு ஒரு நாள் அவர்களை சகாய தோட்டம் என்ற ஒரு 100 ஏக்கர் நிலம், ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் 1990 அந்த பகுதிக்கு போவது உண்டு. ரொம்ப பெரிய நிலம், அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்கிறது, ரொம்ப நல்லா இருக்கும். இயற்கையோடு சூழப்பட்ட இறைவனை பார்க்கலாம். ஒரு நாள் பயிற்சி, ஒரு நாள் கருத்தமறு, ஒரு நாள் சுற்றுலா போல பிள்ளைகள், இளையோர், பெண்கள் மறைக்கல்வி ஆசிரியரை அழைத்து கொண்டு செல்கின்றேன். பிள்ளைகளை பெற்றோர்கள் உற்சாகப்படுத்த பெயர்களை கேட்டகிசத்தில் பதிவு செய்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். 2வது வாரம் வின்சென்ட் பால் சிறப்பு காணிக்கை எடுக்க ரொம்ப நன்றாக செய்கிறார்கள். ஏழைகளுக்காக நீங்களும் உதவி செய்ய முன் வரலாம். மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை போல் அன்பிய கூட்டம் 19 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஜபமாலை அன்பியம் திரு கனகராஜ் இல்லத்தில், சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு அந்திரைய அன்பியம் அந்தோணியார் அன்பியம் திரு தங்கராஜ் திருமதி மெர்சி இல்லத்தில், சனிக்கிழமை வருகின்ற சனி மாலை 6:30 மணிக்கு இமானுவேல் அன்பியம் திரு நவீன் அலோஷியஸ் இல்லத்தில் நடைபெறும். அன்பிய திருப்பலி கார்மல் அன்னை அன்பியம் 16ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு கார்மல் அன்னை திருவிழா திருப்பலி திரு அலெக்ஸ் மாதவன் இல்லத்தில் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்ளும். மீண்டும் மறுமுறை உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் என்று அன்போடு வாழ்த்துகின்றேன். எழுந்து நிற்போம். அன்னையுடைய ஆசிரியர் பெற முயற்சி எடுப்போம். இந்த உண்டியல் ஏழைகளுக்காக கொடுப்பவர்கள் கொடுத்து விடுங்கள். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இந்த மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயணங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கரங்களை உயர்த்துவோம். நம்முடைய பங்கின் பாதுகாவலையும் பாத்திமா அன்னையினுடைய நாள் ஒவ்வொரு மாதம் 13ஆம் தேதி என்றால் காட்சி கொடுக்கப்பட்ட இந்த நாளில் 3 ரகசியங்களை 3 சிறார்களுக்கு அம்மா சொல்றாங்க. 1 ஷபம், குடும்ப வாழ்வில் ஷபம், தனிப்பட்ட வாழ்வில் ஷபம், ஷபமே வாழ்வு, நம் வாழ்வு ஷபத்தை மையப்படுத்து. 2 மனமாற்றம், ரஷ்யா மனம் திரும்ப, பதற்றமான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் மனமாற்றத்தை நோக்கி நாம் பயணிக்க. 3வது நம் குடும்பங்களெல்லாம் மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பமாக வாழும். இப்படி நம் குடும்பங்களெல்லாம் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். தாயே, உம் பாதுகாவலில், உம் அரவணைப்பில், உம் பார்வையில், உம் பரிந்துரையில் இங்கு குடும்பம் இருக்கிற எல்லா மக்களையும் ஒப்பு கொடுக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் வாழ்வது என்பது மிகப்பெரிய சவால். அதில் நிறைவாக வாழ்ந்து காட்டு, மகிழ்வோடு வாழ்ந்து காட்டு, நல்ல சமாரியர்களாக வாழ்ந்து காட்டு. நாங்கள் செய்கின்ற தொழிலெல்லாம் ஆசீர்வாதம், வியாபாரங்கள் செழித்தோங்க. இன்னும் நாங்கள் செய்கின்ற தொழில் இன்னும் முன்னேற்றம் காண, இருப்பதில் நிறைவு கண்டு மகிழ்வோடு மன நிறைவோடு வாழ்வ எங்கள் வாழ்வெல்லாம் சாட்சியாக மாறும். இந்த நாள், இந்த வாரம் முழுவதும் எங்களுடைய பயணங்கள், எடுக்கப்படக்கூடிய முடிவுகள், குழந்தைகளை வழிநடத்தக்கூடிய ஞானத்தை, கணவன் மனைவிடைய ஒன்றிப்பையும் அன்பையும் பாசத்தையும் கொடுத்து நல்லதொரு குடும்பமாக ஒவ்வொருவரும் வாழ்ந்து காட்டும். அவரவருடைய தனிப்பட்ட சுபங்களெல்லாம் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்திட வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். கரங்களை வைத்து சொல்வோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அருளையும் அன்னையாம் தெய்வத்தாயினுடைய பரிந்துரையும் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி.
மாலை திருப்பலிக்கு வர முயற்சிகள் எடுக்கலாம். சிறப்பு பாடல், பாத்திமானிய வாழ்த்திய பாடல், பாத்திமான இடத்திலே நம்முடைய தொழில் வளர்ச்சி முன்னேற்றத்திற்காக ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம், செபிப்போம். மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.